எண்ணூர் முகத்வார பகுதியில் எண்ணெய் கலந்த விவகாரத்தில் தங்கள் நிறுவனத்தை மட்டுமே குற்றவாளியாக சித்தரிக்கப்படுவதாக சிபிசிஎல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நடந்தது. அப்போது எண்ணெய் கலப்பிற்கு சிபிசிஎல் நிறுவனம் மட்டுமே காரணம் என்றும் அந்த நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய சிபிசிஎல் தரப்பு வழக்கறிஞர், ஆயில் கலந்த விவகாரத்தில் தங்கள் நிறுவனத்தை மட்டுமே குற்றவாளியாக தொடர்ந்து சித்தரிக்கப்படுகிறது என்றும் அங்குள்ள மற்ற நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். பல மீனவ கிராமங்கள் உள்ள மாங்க்ரூவ் காடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் பறவைகள் பறப்பதற்கு சிரமப்படுகின்றன என்றும் புகைப்படங்களை காட்டி மீனவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் கடும் ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் இதுகுறித்த முழுமையான ஆய்வறிக்கையை வரும் 21ஆம் தேதி அரசு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை அதே தேதிக்கு தள்ளி வைத்தனர். பசுமை தீர்ப்பாயத்தின் கெடு முடிவடைந்த நிலையில் எண்ணூர் முகத்வார பகுதியில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி 8வது நாளாக தொடர்ந்து வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் தேங்கிய எண்ணெய் கழிவுகளை அகற்ற பசுமை தீர்ப்பாயம் விதித்த கெடு முடிவடைந்தது. இருப்பினும் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி 8வது நாளாக தொடர்ந்து வருகிறது. ஒடிசா, மும்பை ஆகிய பகுதிகளிலிருந்து வந்துள்ள வல்லுநர் குழுக்களும் மீனவர்கள், சிபிசிஎல் ஊழியர்கள் என 400க்கும் மேற்பட்டவர்களும் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கொசஸ்தலை, எண்ணூர் முகத்வாரம், காட்டுப்பள்ளி ஆகிய பகுதிகளில் 625 மீட்டர் மிதவை பூம்கள் அமைக்கப்பட்டு எண்ணெய் கழிவுகள் கடலில் கலக்காமல் தடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எண்ணெய் கழிவுகளால் தேங்கியுள்ளதால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.